தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க இயேசுவை குறித்தது, இயேசுவை குறித்த போதனைகள். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய பிரமாணங்கள் என்ன, அவர் செய்த கிரியைகள் என்ன, அவரால் உண்டான மீட்பு என்ன, அது எப்படிப்பட்டது, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், இப்படி பல காரியங்களை நாம் இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த இடம் உங்களுக்கு ஒரு சரியான இடம். இங்கே இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இயேசுவை குறித்து சரியான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் பாருங்கள், இயேசுவை குறித்து பல விதங்களில் கேள்விப்படுறதுனால, ரைட், டிவியில் கேட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கிறிஸ்துவ ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்பாங்க, அங்கே ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை கிறிஸ்துவ நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை எனக்காவது எப்பயாவது ஒரு சில கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ், இல்லை கிறிஸ்மஸ் பாடல்கள், இல்லை ஒரு சில இந்த கிறிஸ்மஸ் காமிக்ஸ்லாம் படிப்பாங்க. கிறிஸ்துவை குறித்த பிப்ளிக்கல் காமிக்ஸ், அந்த மாதிரிலாம் வாசித்து எனக்கு கிறிஸ்து தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பொதுவாக. ஆனால் பாருங்கள், அப்படி அறிந்து கொள்வதற்கும் பைபிளில் இருந்து அவரை குறித்த தெளிவான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக இயேசுவை குறித்த சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு இயேசு குறித்து ஒன்றுமே தெரியாட்டினா கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் இயேசுவை குறித்து ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இயேசுவை குறித்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பலப்படுவீங்க. இயேசுவை குறித்த அறிவு உங்களுக்குள் வளரும். அவருடைய கிருபையிலும் அவரை குறித்த விசுவாசத்திலும் அறிவிலும் பெருகுவீர்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள், ட்ரெயின் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவராக இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம், இந்த மெசேஜை நல்லா கேளுங்க, உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நீர். தாப்பனை, பூமி அனைத்திற்கும் தேவன் நீர். மனுக்குலம் மொத்தத்திற்கும் நீரே கர்த்தர். பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவின் இடத்தில் கேட்டும் கற்றும் கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பிதாவினால் போதிக்கப்பட வேண்டும். பிதா நமக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் இயேசுவை மெய்யான விதத்தில், உண்மையான விதத்தில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் முதல்ல ஜெபிக்கிறோம். ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்ம இதுவரைக்கும் சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்படுகிற இந்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. 1 மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். ஹல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1, இயேசு நித்திய தேவன். 2வது, இயேசு தேவகுமாரன். 3வது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. 4வது, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்துவிட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ரைட். இந்த 4 வெளிப்பாடுகளும் ரொம்ப முக்கியமான வெளிப்பாடுகள். இந்த வெளிப்பாடுகள் இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு அத்தியாவசியம்.
அவருடைய போதனைகளை புரிந்து கொள்வதற்கு அத்தியாவசியம். அதனால தான் நம்ம இந்த வெளிப்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆல்ரெடி நம்ம இயேசு நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்து படித்து முடித்து விட்டோம். கடந்த 2 வாரங்களாக இயேசு எப்படி மெசியாவாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களில் மெசியானா என்ன அர்த்தம், நமக்கு ஏன் மெசியா அவசியம், பைபிளில் மெசியாவை குறித்து என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது, மெசியா இந்த பூமிக்கு வர வேண்டிய காரணம் என்ன, இவைகளை குறித்து பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் மெசியா எப்படி ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறார் அப்படின்றது குறித்தும் போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். பாருங்கள், அநேகம் பேர் கர்த்தரை ஒரு வெளிநாட்டு தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆண்டவராக இயேசுவை. ரைட், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்த தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிங்கன்னா பொதுவாக மக்கள் பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஒரு கேள்வி ஒரு அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு வெளிநாட்டு தெய்வம், அவரை நீங்கள் இங்கே கொண்டு போதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு ஏதோ வெளிநாட்டு தேவன் கிடையாது. இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுக்குலம் மொத்தத்திற்கும் அவர்தான் கர்த்தர் என்பதை குறித்து போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். அவர் எப்படி ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த ஆபிரகாம் என்ற மனிதன் கர்த்தரை பின்பற்றி கீழ்ப்படிந்து விசுவாசித்து ரைட் மெசியாவை குறித்த வாக்குத்தத்தத்தை பெற்றவனாக இருந்தான் என்பதை குறித்து நம்ம போன மெசேஜில் பார்த்தோம். இன்றைக்கி அதே ஆபிரகாம் மூலமாக கர்த்தர் எப்படி இயேசுவுடைய பிறப்பிற்கு வாசலை திறந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடு. நோட்ஸ் எடுக்கிறவங்க நல்லா கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற காரியங்களை எடுத்து திரும்ப படிங்க. வாசி, இந்த மெசேஜ் திரும்ப கேளுங்க. சொல்கிற வசனங்களெல்லாம் கவனமாக எடுத்து நீங்கள் வாசிங்க, நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான காரியங்கள். ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக மத்தேயுவுக்கு போகலாம். மத்தேயு, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வம்ச வரலாறு இயேசு எப்படி கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு தான் மெய்யான கிறிஸ்துவ என்றால் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. இயேசு ஆபிரகாமுடைய குமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 2 பேர் தான் இயேசு தங்களுடைய வம்சத்தில் பிறப்பார், தங்களுடைய சந்ததியில் பிறப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதர்கள். அதனால தான் அந்த முதல் வசனத்தில் அவங்க 2 பேரை குறித்து குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு பல மூதாதையர் இருந்தாங்க இல்லையா, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். ரைட், ஹல்லேலூயா. ஆதாமில் தொடங்கி இயேசு வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் மற்றவங்கள குறித்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இங்கே குறிப்பாக அந்த இன்ட்ரடியூசிங் வேர்ஸை பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஏன் இவங்க 2 பேரையும் முக்கியத்துவப்படுத்துகிறார் கர்த்தர்? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கிறிஸ்துவை குறித்த வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 16ஆம் வசனம், அந்த வம்ச வரலாறின் முடிவில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்து எனப்படுகிற இயேசு, இது இங்கேயும் நம்ம பார்க்குறோம். இந்த லிஸ்ட்டுடைய நோக்கம் என்ன? இந்த வம்ச வரலாறின் நோக்கம் இயேசு தான் மெய்யான கிறிஸ்து, இயேசு ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் என்பதை நிரூபிக்கும்படி கொடுக்கப்பட்ட வம்ச வரலாறு இது. ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்பது கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்ட பெயர். இதோடைய கவுண்டர் பார்ட் எபிரேய மொழியில் பார்த்தோம்னா மெசியா. ரைட், கிறிஸ்துனாலும் மெசியானாலும் ஒரே அர்த்தம்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறதுனால கிறிஸ்து என்னமோ இயேசுடைய குடும்ப பெயர் இல்லை அவருடைய கடைசி பெயர் என்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிடுறாங்க.
ஆனால் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். ரைட்? மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இன்னொரு அர்த்தத்தில் பார்த்தா மெசியாவாகிய இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிமுக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி 12ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். நம்ம போன வாரம் சொன்ன பிரகாரம் அந்த 3ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ரைட்? இந்த வசனம் வந்து இந்த வசனத்துக்குள்ளே இயேசுவின் பிறப்பு, மெசியாவின் பிறப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். ரைட்? இந்த வாக்கு தத்துவம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அங்கே ஆசீர்வாதம் பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது வந்து இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற வாக்கு தத்துவம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், அதாவது பூமியில் உள்ள எல்லா தேசங்கள், இங்கே வம்சங்கள்னு போட்டிருக்கிறது வந்து எல்லா தேசங்களையும் குறியுது. பூமியில் உள்ள எல்லா தேசங்கள், எல்லா குடும்பங்கள், எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறார். ரைட்? இது வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கொடுக்குதுங்க. ஏன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஆபிரகாமை வந்து இந்த ஆசீர்வாதம் தூக்கி ஒரு உன்னதமான ஒரு இடத்துல ஆபிரகாமை வைக்குது. ரைட்? ஏன்னா இந்த ஒரு மனுஷனுக்குள்ளே பூமியில் இருக்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாருன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ரைட்? அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு. ரைட்? ஒரு பெரிய ஸ்தானம். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம். இங்கே வந்து கர்த்தர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. 15ஆம் அதிகாரத்துலேயும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. ஆனால் அது வந்து நிலத்தை குறித்த உடன்படிக்கை. ரைட்? இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் வந்து ஒரு எல்லை பரப்ப, ஒரு குறிப்பிட்ட தேசத்தை வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறார். ஆனால் இங்கே 17ஆம் அதிகாரத்தில் பண்ணப்பட்ட உடன்படிக்கை வந்து மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்கிற ஒரு உடன்படிக்கை, தேவ ராஜ்யத்திற்கு தேவைப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் இந்த பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட, நிலைநாட்ட விரும்பினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் ஆபிரகாமோட பேசின வாக்கு தத்தங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட ஆசீர்வாதங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்கு தேவைப்பட்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள். இந்த உடன்படிக்கை அப்படிப்பட்டது தான். ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி பிள்ளை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து ஈசாக்கு என்ற மகனை அவனுக்கு கொடுத்து அந்த மகன் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அந்த மகன் மூலமாக ஒரு தேசம் உருவாக வேண்டும், அந்த தேசத்தின் மூலமாக கிறிஸ்து பிறக்க வேண்டும் இந்த பூமியில் அப்படின்னு விரும்பி செய்த உடன்படிக்கை இது. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். வாசித்து 22ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நல்லா விளங்கும். அப்போ பாருங்கள், முதல் வசனத்திலேருந்தே வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இதை இனிஷியேட் பண்ணது, இதை ஆரம்பித்தது யார்? கர்த்தர். இது ஒன்று ஆபிரகாம் தேடி கேட்டு விரும்பி வாங்கினதில்லை. கர்த்தர் விரும்பி அவருடைய ஞானத்தினாலே தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்துக்காக செய்த உடன்படிக்கை இது. ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. இது ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக மாறினான். அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். பைபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஃப்ரெண்டுனா ஏதோ இந்த டீ கடையில் உட்காந்து ஒன்றா டீ குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை. இது வந்து உடன்படிக்கை நண்பன். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக மாறினான். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இந்த பெருக்கம், இந்த சந்ததியின் பெருக்கம் வந்து 2 வகையானது. ஒன்று அவருடைய இயற்கையான சந்ததியாகிய இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று அவருடைய ஆவிக்குரிய சந்ததியான கிறிஸ்தவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள்.
கர்த்தர் வந்து சந்ததி, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லும்போது இந்த 2 பேருமே அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஜாதிகள்னா தேசங்கள்னு அர்த்தம், ரைட்? இங்கிலீஷில் த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். இந்த காரியத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அங்கே கர்த்தர் என்ன சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில், உனக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் வம்சங்களும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா? இங்கே நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த 2 வாக்குத்தத்தங்கள், இந்த உடன்படிக்கை புரிஞ்சாதான் 22ஆம் வசனத்தில் நடந்த அந்த காரியத்தின் அதிமுக்கியத்துவம் நமக்கு விளங்கும். அடுத்து பாருங்க, கர்த்தர் இந்த 5ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இங்கே கர்த்தர் பேர் மாத்துறார். இங்கே பேர் மாற்றினதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அவருடைய இருதயத்திலையும் மனதிலையும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அது ஒரு வெளிச்சம், ரைட்? அடுத்து இன்னொரு லெவல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் அவர் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், ரைட்? அப்போ இந்த நாமத்துக்கும், ரைட், அந்த 2 காரணமும் இருக்குது. ஒரு பக்கம் அவர் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படி, அவர் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி, அவருடைய எண்ணங்கள் கற்பனைகளை மாற்றும்படி கர்த்தர் ஆபிரகாம் என்ற பேரை கொடுக்குறார். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ரைட்? அதை நம்ம பார்க்க போகிறோம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும், கவனிங்க, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக சொல்லுங்கள், தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். திஸ் இஸ் அன் இட்டர்னல் கவனன்ட். இது எல்லாமே முக்கியம். இந்த சந்ததின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு ஆபிரகாமுடைய சந்ததியில் வரப்போகிறவர். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாம் மரித்து போயிடுவார். அவர் மரித்ததுக்கப்புறம் கர்த்தர் அவருடைய சந்ததியோடு தொடர்ந்து கிரியை செய்து அவர்களை ஒரு தேசமாக மாற்றி அவர்களை தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தணும், ரைட்? அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசு அந்த சந்ததியில் பிறக்க போகிறார், ரைட்? அதுக்கப்புறமும் தொடர்ந்து இயேசு ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இயேசு மூலமாக தேவன் உலகத்தையே தொடணும், ரைட்? அதனால் கர்த்தர் இந்த உடன்படிக்கை ஆபிரகாம் கூட மட்டும் பண்ணாமல் ஆபிரகாமோடும் அவருடைய சந்ததியோடும் பண்ணுகிறார், நித்திய உடன்படிக்கையாக. இந்த உடன்படிக்கைக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இது வந்து நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 22ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 22. இங்கே வந்து கர்த்தர் ஒரு வினோதமான ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. மேலோட்டமாக வாசிச்சது என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு தோணுது. மேலோட்டமாக வாசித்தேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்காமல் நம்ம வாசித்தோம்னா என்ன இது ஒரு கொடூரமான ஒரு கட்டளையாக இருக்குது அப்படின்னு தான் தோணும், ரைட்? இன்னும் ஒரு சிலர் வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய லாயல்ட்டியை செக் பண்ணுறதுக்கு, அவனுடைய உண்மையை உத்தமத்தை செக் பண்ணுறதுக்கு, எந்த சூழ்நிலையும் என்னை பின்பற்றுவானா அப்படின்னு பார்க்குறதுக்கு கர்த்தர் வந்து சோதிக்கிறதுக்கு இதை செஞ்சாருன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ரெண்டுமே காரணம் கிடையாது. இது ஒரு கொடூரமான கட்டளையும் கிடையாது. இது கர்த்தர் ஆபிரகாமுடைய உண்மையும் இல்லை அன்பையோ இல்லை லாயல்ட்டியோ, ரைட், செக் பண்ணுறதுக்கு பண்ண டெஸ்ட் கிடையாது. இதுக்கு காரணம் இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படின்னு அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளின் தகப்பனை, அதுதான் அர்த்தம்.
அப்போ கர்த்தர் ஆபிரகாம் இந்த இந்த எல்லாமே முக்கியம், நீங்கள் படிக்க புரிஞ்சுக்குவீங்க. ரைட்? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே அநேக ஜாதிகளின் தகப்பனே அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் இதோ அடியேன் என்றான். அதுவும் முக்கியம். பாருங்கள், ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரிஜினலாக அநேக ஜாதிகளின் தகப்பன் ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? ஆதாம். மனுக்குலம் மொத்தத்திற்கும் ஆதாம் தான் தகப்பன். ஆபிரகாமுக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி பூமியில் வசிக்கிற எல்லா மனிதர்களுமே ஆதாமுக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கிறோம். ஆதாமுக்கு எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகள் தான். ஏவாள் உட்பட ஆதாம் ஒருவன் தான் இண்டிபெண்ட்டாக கர்த்தர் உருவாக்குனார். அவனை உருவாக்குவதற்கு கர்த்தர் வேறு எந்த மனுஷரையும் பயன்படுத்தவில்லை, தாய் தகப்பனை பயன்படுத்தவில்லை. கர்த்தர் டைரக்டாக ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுக்குள்ளே இருந்து தான் ஏவாளை எடுத்தார் இல்லையா? அவனுடைய விலா எலும்பை வைத்து தான் ஏவாளை உருவாக்கினார். அவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் மனுக்குலம். ரைட்? மனுக்குலத்திற்கு தலையாக ஆதாம் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆதாம் யார்? மனுக்குலத்தின் தலை. ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த ஹியூமன் ரேஸ். அது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த பூமி அனைத்தையும் ஆதாமின் ஆளுகைக்கு உட்படுத்தி இருந்தார். இந்த பூமியை ஆதாமுக்கும் அவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க, ஆதாம் மனுக்குலத்தின் தலையாக இருந்தபடினால, பூமி முழுவதும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்ததுனால, அவனுடைய முடிவுகள், அவனுடைய செயல்களின் விளைவுகள் மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்கும். அதனால்தான் அவருடைய பாவம், ஆதாமுடைய பாவம் நம்ம எல்லாரையுமே பாதிச்சிருக்குது. அந்த பாவத்தின் விளைவாகிய சாபம், மரணம், பிசாசின் கிரியைகள், இந்த பூமியில் இருக்கிற பல அழிவுகள், நாசங்கள், இது எல்லாமே ஆதாமை மட்டும் பாதிக்காமல் மொத்த மனுக்குலத்தையும் பாதிச்சிருக்குது. ரைட்? ஏன்னா ஆதாம் மனுக்குலத்தின் தலையாக இருக்கிறான். ஆதாமுடைய பாவம் தான் இந்த பூமிக்குள்ளே பாவம், பிசாசு, மரணம், சாபம் இதெல்லாம் நுழைவதற்கான வாசலை திறந்தது. ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும். இப்போ நீங்களும் நானும் பாவம் செஞ்சால் அது நமக்கடியில் இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த காரியங்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் ஆதாம் பூமி மனுக்குலம் மொத்தத்திற்கும் தலையாக இருந்தபடினால அவனுடைய பாவம் மொத்த மனுக்குலத்தையும் பாதித்திருக்கிறது. அதனுடைய விளைவுகளும் மொத்த மனுக்குலத்தையும் பாதித்தது. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் என்னவாக ஏற்படுத்தியிருக்கிறார்? அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவன் தேவனுடைய உடன்படிக்கை நண்பனாக இருக்கிறான். அவனுக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றவனாக இருக்கிறான். அவன் பேசிக்காக ஆதாமுடைய ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கர்த்தர் ஆபிரகாமை அநேக ஜாதிகளின் தாப்பனாக ஏற்படுத்தினார், உடன்படிக்கையின் நண்பனாக ஏற்படுத்தினார். அவனுக்குள் மொத்த பூமியின் சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதனால் ஆபிரகாமும் அதே நிலைமையில் இருக்கிறான், அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். 2 பேருமே மனுக்குலத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கர்த்தர் முன்னாடி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நடக்க போகிற இந்த காரியம் ஆபிரகாம் அந்த உன்னத ஸ்தானத்தில் அநேக ஜாதிகளின் தாப்பனாக, கர்த்தருடைய உடன்படிக்கை நண்பனாக, அவனுக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வாக்கு தத்தத்தை பெற்றவனாக, மனுக்குலத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக கர்த்தர் முன்பாக நிற்கிறான். இப்போ இவனுடைய அந்த கிரியைகளும் அதனால் உண்டாகிற விளைவுகளும் மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இதுக்கு ஒப்பான ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அது அப்புறமா பார்ப்போம்.
கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஓம் பிள்ளை, உன்னுடைய ஏகசுதன், ஒரே பிள்ளை, உன்னுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு எனக்கு பலி கொடுன்னு சொல்கிறார். பாருங்கள், பைபிளில் எப்பொழுதுமே ஒரு வசனத்தை எடுத்து அதை வச்சு ஒரு பெரிய போதனையை உருவாக்கக்கூடாது. ரைட்? ஏன்னா கான்டெக்ஸ்ட் தெரியாமல், மற்ற வேத பகுதிகளில் இதே சப்ஜெக்ட் குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியாமல் நம்ம ஒரு போதனையை உருவாக்கணும்னா அநேக நேரங்கள் அது தவறான போதனையாக மாறிவிடும். இங்கே பாருங்கள், நீங்கள் பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பலி கொடுப்பது என்பது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். உலகத்தில் அன்றைக்கி பல தேசங்களில் மக்கள் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் நல்லா தெளிவாக சொல்கிறாரு, இது எனக்கு அருவருப்பான காரியம், இப்படி பட்ட ஒரு காரியம் என் மனசில் தோணுனதே கிடையாதுன்னு கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். இப்படி இஸ்ரவேல் தேசம் பிற்காலத்தில் செஞ்சதுனால அவங்க மேலே நியாய தீர்ப்புலாம் வருது. ரைட்? அதனால் இந்த வசனத்தையும் அந்த வெளிப்பாடுகளின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்கணும். இந்த காரியத்தை அருவருக்கிற கர்த்தர் இந்த காரியத்தில் பிரியமே இல்லாத கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கணும்? அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ரைட்? அதுவும் கர்த்தர் வேற யார்ட்டையும் இதை பேசினதே கிடையாது. இவர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். வேற யார்ட்டையும் கர்த்தர் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. ரைட்? அப்போ அதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார். 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உடனே கீழ்ப்படுகிறாரு. பாருங்களேன், ஆபிரகாம்கிட்ட தான் ஒரு நல்ல குணாதிசயம். கர்த்தர் ஏதாவது சொன்னால் உடனே கேட்பார். 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். கவனிங்க, நான் ஆரம்ப காலத்தில் பைபிள் படிக்கும்போது சும்மா சரி இவங்கள்ட்ட பிள்ளையை பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லாமல், ரைட், சொன்னால் அது கொஞ்சம் பிரச்சனையாகும், அவங்க வேணாம் என்னான்னு சொல்லுவாங்க, சமாளிக்கிறதுக்கு என்னத்தையோ சொல்கிறாருன்னு நினச்சேன் நம்ம ஆரம்பத்தில் பைபிள் படிக்கும்போது. ஆனால் பின்பாக தான் கற்றுக்கொண்டேன், இவர் இங்கே விசுவாசத்தோடு போகிறார். நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம இப்போ போக வேண்டாம். ஏன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும் கர்த்தர் ஈசாக்கு மூலமாக பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறாரு. ஈசாக்கு மூலமாக தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஈசாக்கு மரித்தால் கூட கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவார்னு விசுவாசிச்சு தான் கூட்டு போகிறான். அதனால தான் தைரியமாக சொல்கிறார் ஆபிரகாமிங்க, பிள்ளையும் நானும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தாப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தாப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவனுக்கு தெரியும் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளணும். ஏன்னா அப்பாவை பல வருஷமாக பார்த்துருக்குறான் இல்லையா? அதனால் ஆட்டுக்குட்டி எங்கப்பா, சும்மா கட்டையை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். பாருங்கள், அநேக நேரங்களில் பழைய ஏற்பாட்டு மக்கள், புதிய ஏற்பாட்டிலையும் கூட, ரைட், தீர்க்க தரிசனம் பேசுகிறோன்னு தெரியாமையே தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. இங்கேயும் அப்படி தான் நடக்குது. ஆபிரகாம் ஒரு மாபெரும் சத்தியத்தை பேசுகிறார். ஒரு தாப்பனும் பிள்ளைக்கும் நடக்கிற சாதாரண கான்வர்சேஷன் தான் இது. ஆனால் அந்த கான்வர்சேஷனில் ஆவியானவர் ஈடுபட்டு, எப்படி கர்த்தர் தன்னுடைய குமாரனாகி இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு அனுப்புவார், மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்கு தன்னுடைய குமாரனாகி இயேசுவையே தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்புவார் என்பதை இங்கே தீர்க்க தரிசனமாக ஆபிரகாம் சொல்கிறார். என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வரும்
9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளில் அவனை கிடத்தினான். இங்கேயும் பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய தாப்பனுடைய விருப்பத்துக்கு எதிர்த்து நிற்காமல் தாப்பனுடைய அந்த விருப்பத்திற்கு தன்னை சமர்ப்பித்து அந்த 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 பலியாக தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை போலத்தான் இயேசுவும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆலோயா, இது எல்லாமே இங்கே எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் முக்கியம். தொடர்ந்து வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. இங்கே நமக்கு தெரியுது பாருங்க, கர்த்தருடைய நோக்கம் அந்த பிள்ளையை பலியாக பெற்றுக்கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. அதை அவர் விரும்புகிறதே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட மட்டும்தான் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அதுவும் ஏன், அந்த பிள்ளை சாகணுன்றதுக்காக இல்லை. ஆபிரகாமுடைய இந்த கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு வாசலை திறந்தான். பிசாசு, பாவம், மரணம், சாபம், மலிவு, நாசம் இதெல்லாம் பூமிக்குள்ளே வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஆதாமின் பாவத்தின் மூலமாக. இங்கே ஆபிரகாம், பல ஜாதிகளுக்கு தாப்பனான ஆபிரகாம், அவனுக்குள் பூமியின் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம், தேவனுடைய உடன்படிக்கை நண்பனாகிய ஆபிரகாம், இப்போ தன்னுடைய ஒரே குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை, தன்னுடைய புத்திரனை கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பலியாக கொடுத்தால், அந்த கீழ்ப்படுதலின் மூலமாக இப்போ கர்த்தர் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யலாம். உடன்படிக்கையின் ஒரு அர்த்தம் என்னென்னா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அது உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான அம்சம். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்துருக்குறான். கர்த்தர் நிப்பாட்டலைன்னா வெட்டியே இருப்பான். ஆனால் அது ஏன் கர்த்தர் சொல்கிறாரு? இப்போ ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மனுக்குள்ள மொத்தத்திற்கும் ஒரு உதவி தேவைப்படுகிறது. மனுஷனால் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. மனுஷனுக்கு உதவி வேண்டும், தேவனுடைய உதவி வேண்டும். அவனை மீட்டெடுப்பதற்கு ஒரு மீட்பர் வேண்டும். இப்போ ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் அவர்கள் மூலமாக மொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பு உண்டாக வேண்டுமென்றால் தேவ ஆட்டுக்குட்டியாகிய மெசியாவாகிய இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும். அந்த பூமிக்கு வர வேண்டுமென்றால் ஆபிரகாம் அதற்கான வாசலை திறக்க வேண்டும். புரியுதா? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கர்த்தர் கேட்டதினால் கொடுத்தான் என்றால், அந்த கீழ்ப்படிதல் இப்போ இயேசுவை மனுக்குலத்திற்காக கர்த்தர் கொடுப்பதற்கு வாசலை திறந்தது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் அந்த உடன்படிக்கையும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எல்லாம் ஆர்டரை செஞ்சுட்டு வர்றாரு பாருங்க. முதல் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, பின்பற்றிவான்னு சொல்கிறாரு. அவன் கீழ்ப்படுகிறானான்னு பார்க்குறாரு, கீழ்ப்படுகிறான். அதுக்கப்புறம் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் பண்ணிட்டு தான் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்து தன் முன்னாடி நிறுத்தி கேட்குறாரு, உன் பிள்ளைய எனக்கு கொடுன்றாரு. அவன் பிள்ளையை கொடுக்க ஆயத்தமானான். பேசிக்காக கொடுத்தான். அதனால் இப்போ அவனுடைய ரட்சிப்புக்கென்று கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை கொடுப்பது சரி, தன்னுடைய பிள்ளையை கொடுப்பது நியாயம். ஆபிரகாம்
தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக இப்போ இயேசு இந்த பூமிக்குள் வந்து நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்கான வாசலை திறந்து விட்டான். எப்படி ஆதாம் பாவத்தின் மூலமாக பிசாசுக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் சாபத்துக்கும் வாசலை திறந்தானோ, அதே போல இங்கே ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக இயேசுவுக்கும் இயேசுவின் மூலமாக உண்டாகிற நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, மற்ற ஆசீர்வாதங்கள் இவைகளுக்கான வாசலை திறந்து விட்டான். இயேசுடைய பிறப்பிற்கான வாசலை திறந்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 12ஆம் வசனம் 2வது பகுதியை வாசிப்போம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிவார்னு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் எல்லாரும் பார்க்கணும். மனுக்குலம் பார்க்க வேண்டும், வான தூதர்கள் பார்க்க வேண்டும், பிசாசும் அவன் சேனையும் பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக இந்த காரியம் நிறைவேறினது. ரைட்? இப்போ கர்த்தர் தன்னுடைய பிள்ளைய நியாயமாக இந்த பூமிக்கு அனுப்பலான்றது எல்லாருக்குமே விளங்கிருச்சு. ஏன்னா அவருடைய உடன்படிக்கை நண்பன் தன்னுடைய பிள்ளையை கர்த்தர் கேட்டான்னு கொடுத்துருக்கிறார். அதனால் இப்போ கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையான நண்பன், தன் உடன்படிக்கை நண்பனாகிய ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், ரைட், அவர்கள் மூலமாக மனுக்குலத்திற்கும் இப்போ கர்த்தர் லீகலாக நியாயமான விதத்தில் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். இது எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை, ஒரு டெஸ்ட்டை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். புரியுதா? அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இஸ்ரவேல் தேசமும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்து, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். பாருங்க, ஆதாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ரைட், பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டான். ஆனால் இங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, கவனிங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரைட்? இப்போ ஆபிரகாம் மூலமாக இயேசு இஸ்ரவேல் வரப்போகுது, இஸ்ரவேல் மூலமாக இயேசு வரப்போகிறார், இயேசு மூலமாக பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், மொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பு உண்டாகும். இதுதான் இங்கே நடந்த காரியம். இதனால்தான் இயேசு ஆபிரகாமின் குமாரன் என்றும் ஆபிரகாமின் வித் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏன்னா ஆபிரகாம் தான் இயேசுவின் பிறப்பிற்கான வாக்குத்தத்தத்தை பெற்றவர், இயேசுவுடைய பிறப்பிற்கான வாசலை திறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், க்ளோரி பீ டு காட். இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இயேசு எப்படி தாவீதின் குமாரனாக இருக்கிறார் அப்படின்றத குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசு மூலமாக மட்டுமே நித்திய ஜீவன், இயேசு மூலமாக மட்டுமே பாவ மன்னிப்பு. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காதீங்க. அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த முடிவை தள்ளி போடாதீங்க. ரைட்? இதெல்லாம் தள்ளி போடப்பட வேண்டிய காரியமே கிடையாது. இதுதான் உங்கள் ரட்சிப்பின் தினம், இதுதான் உங்களுக்கு ஏற்ற நேரம். இப்பொழுது என்னோடு கூட ஜெபிங்கள், இருதயத்திலேருந்து ஜெபிங்க. ரைட்? நான் சொல்லுகிற வார்த்தை சும்மா ஏதோ ஒப்புவிக்காமல் இருதயத்தில் இருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்க. நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்கள். ரைட்? நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம்மா. பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை
நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஒரே குமாரன், உம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவை நான் நித்திய ஜீவனை பெறும்படிக்கும், நான் அழியாமல் இருக்கும்படிக்கும் இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு உம்முடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் அவரை அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னை நீர் உம்முடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இனி என் வாழ்வை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை, பாதைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீரே என்னை ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்கள். அனுதினமும் டெய்லி பைபிளை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் வாசிங்க. டெய்லி வாசிக்கணும் பைபிளை. பழைய ஏற்பாட்டையும் வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் வாசிக்கணும். பைபிளை வாசிக்காமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால் தயவு செய்து டெய்லி அதை வாசிங்க. இன்னொன்று, அனுதினமும் பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி அவர் கூட பேசுங்க. உங்கள் தேவைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஆசைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை அவர்கிட்ட பேசுங்க. ரைட்டு, உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட காரியங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதை குறிச்செல்லாம் அவர் கூட பேசுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்ததாக, கர்த்தாவே என்னை ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு அவசியம். இயேசுவை விசுவாசிக்கிற, உங்களைப் போலவே இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஐக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது அத்தியாவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாகவே இந்த போதனை, இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற போதனையை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். யூடியூப்பில் நம்முடைய சேனலில் நீங்கள் அதை பார்க்கலாம் கட்டாயமாக. இயேசுவை குறித்து நீங்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். இயேசுவை குறித்த விசுவாசத்தில் பலப்படுவீங்க. உங்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த போதனையை, இந்த வீடியோவோட இந்த லிங்க்கை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.